இப்போது ஒரு கேள்வி எழுகிறது, ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 21வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கதீரா. நிச்சயமாக எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அல்லாஹ்வின் இந்த தூதரிடம் மிகச்சிறந்த முன்னுதாரணம் இருக்கின்றது. யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திப்பதை எதிர்பார்க்கிறாரோ, ஆதரவு வைக்கின்றாரோ, அல்லாஹ்வை அதிகம் நினைக்கின்றாரோ, மறுமையை நம்பி இருக்கிறாரோ, அவருக்கு இந்த தூதரை அவர் பின்பற்ற வேண்டும். அவருக்கு இந்த தூதரிடம் அழகான மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும்? ஏனென்றால் அவர்கள்தான் நாம் பின்பற்றுவதற்கு மிகச்சிறந்த மனிதர். ஏன்? அல்லாஹ்வின் ரசூல் அவர். நாம் இந்த உலகத்தில் எந்த மனிதரை பின்பற்றுவதை விட அல்லாஹ்வின் ரசூலை பின்பற்றவன். ஏனென்றால் எந்த சாதாரண மனிதர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்த வஹீம் வரங்காது, எந்த தனிநபரும் நேர்வழி காட்டப்பட மாட்டார். ஆனா அல்லாஹ்வின் ரசூல் அல்லாஹ்விடமிருந்து வஹீயின் மூலமாக நேர்வழி காட்டப்படுகிறார். அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவரை அனுப்பி இருக்கிறான். ஆகவே நாம் அவரிடமிருந்து மிகச்சிறந்த அழகான முன்னுதாரணத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயத்துக்கும், நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய வியாபாரமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் ரசூலிடம் நமக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணம் இருக்கு. அரசியல் விஷயங்களாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து கற்றுக்கொள்ளணும் எப்படி நாம் நடந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ளணும். ஒருவருக்கு உண்மையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா நாம் யாரா இருந்தாலும் அல்லாஹ்வை நாளைக்கு சந்தித்துதான் ஆக வேண்டும். அவனுக்கு முன்னாடி போய் விசாரணையில் நிற்க வேண்டுமே, தப்பிக்க முடியுமா? இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க முடியுமா? முடியாதே. அப்படி என்றால் நாளைக்கு அல்லாஹ்விடம் போய் நிற்கும் பொழுது நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்குதுன்னா, அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி விட்டு போனோம் என்றா விசாரணை லேசாயிடும். தன்னுடைய தூதரை பின்பற்றியவருக்கு அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த மன்னிப்பை வைத்திருக்கிறான். அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். எப்போது அந்த தூதரை பின்பற்றாம நாளைக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு போய் ஒருத்தர் நிற்கிறாரோ, அவருடைய முடிவு என்ன? அழிவு, நாசம், நரகத்துக்கு போய் விடுவாரே. ஆக மறுமையின் மீதான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ்வின் தூதர் மீதான நேசத்தின் காரணமாக அவரை பின்பற்றுவார். ஏன்? அவர்தான் மிகச்சிறந்த முன்மாதிரி என்று அவர் நம்புவார்.